ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஃப்டி. இப்போ நம்ம நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கணும். லாஸ்ட் ட்ரேடிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,182, ஹை 22,326, லோ 22,085, க்ளோஸ் வச்சது 22,154. ஓப்பனுக்கும் கீழே தான் க்ளோஸ் இருக்குது. பெரிய லோ க்ளோஸிங் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 22,150. அதுபடி பார்க்கணும். நமக்கு ரெசன்ஸ் ஒன்றா இருக்கிறது 22,213, ரெசன்ஸ் 2ஆக இருக்கிறது 22,363, சப்போர்ட் 1 22,000, சப்போர்ட் 2 21,937. இப்போ கால் ஆப்ஷன் ரேட் 63, புல் ஆப்ஷன் 150, மொத்தமாக 213 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. இதோட மிட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,106. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி 22,106 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்டிட்டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்டிட்டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நமக்கு ஓப்பன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓப்பன்லேருந்து நம்ம ரேஞ்ச் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓப்பன் அதற்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டு, இதுக்கு மேலே எஸ்டர்டே ஹை, அதாவது இன்றைக்கி வந்து ஹைக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சுன்னா ஃபர்தராக ரேலி ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரியே சைட்வேஸ்லேயே மார்க்கெட் போயிடும். சைட்வேஸ் போனால் ப்ரீமியம் நல்லா டீக்கே ஆகிருக்கும். இன்றைக்கி அது உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி பாயிண்ட்ஸ் எவ்வளோ டீக்கே ஆகிருக்குங்கிறது நல்லா தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி ஸ்டேக்கை தேர்ந்தெடுத்து எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம போடுற அப்டேட்லாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அட்வான்டேஜ் அதிலே இருக்கும். நன்றி, வணக்கம்.